கவிஞர் வாலி இருக்கிறார்ல, அவர் நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க. அதுல ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். கவிஞர் வாலி கவிஞர் தானே, பாடல் எழுதுறவர். அவர் கூட இசை அமைக்கிற கீபோர்டு வாசிக்கிற ஒரு இளைஞர் சேகர் அப்படின்னு பேர். அவர் வாலிக்கிட்ட ரொம்ப நல்லா வந்து பேசிட்டு இருப்பார். அண்ணே எப்படின்னு இருக்கீங்க, அப்படி அடிக்கடி அவரோட நல்லா பேசிட்டே இருப்பார். ஒரு நாள் சேகர் வாலிக்கிட்ட சொல்றாரு, அண்ணே ரொம்ப தூரத்துல இருந்து ட்ரெயின்ல வர்றேன்னு, சரியான நேரத்துக்கு வர முடியல, யார்கிட்டையாவது சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்கண்ணே. ஏன்டா புது ஸ்கூட்டரே வாங்க வேண்டியதானே, அவ்வளோலாம் வருமானம் இல்லைண்ணே, நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்கண்ணே, போதுண்ணே எப்படியாச்சும் யார்ட்டையா சொல்லி வாங்கி கொடுங்க. இவர் அங்கிட்டு இங்கிட்டு விசாரிக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் செகண்ட் ஹேண்டில் ஆஸ்டின் கார்னு ஒரு காரை விற்கிறதா சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பயன்படுத்தப்பட்ட ஆஸ்டின் காரை விற்க போறேன் அப்படின்னு. இப்போ வாலி சொல்றாரு, எதுக்குடா இனிமே பைக்கு, வாழ்க்கையில நாமளும் முன்னேறணுண்டாவா, உனக்கு காரே வாங்கி தரேன், குறைஞ்ச விலையில வாங்கி